இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்பாக இது வரைக்கும் நடந்ததுக்கு முக்கியமான காரணமாக அந்த எல்லாருக்குமே வந்து நன்றி. இதுக்கு வந்து சப்போர்ட் நேரடியாக இப்போது இங்கே இருக்கவங்களுக்கும் அதேமாதிரி மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். இந்த அறவழியில் நடக்கக்கூடிய போராட்டம் ஏன் அப்படின்னா கேள்வி கேட்கும்போது அதுக்குண்டான பதில்கள் வராத போது இறுதியாக அறவழியில் செல்லக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகக்கூடிய கடைசி கட்ட ஆயுதம் என்ன அப்படின்னா அது ஒரு போராட்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா போராட்டம் இல்லாமல் இங்கு யாராட்டமும் செல்லாது அப்படின்வாங்க. அப்போது அந்த போராட்டம் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கோரிக்கையை நம்ம வந்து முன்வச்சிருக்கோம். ஓகேவா, இங்கே நம்ம வந்து அரசுக்கு எதிராக வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வரல. ஓகேவா, நம்மளுடைய கருத்தை தெரிவிக்க வந்திருக்கோம். ஓகேவா, அந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறவழியில் வந்து நம்ம வந்து கொண்டு போகணும். ஓகேவா, என்னென்ன கோரிக்கைகள்ன்றத வந்து எல்லாருமே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாமில் வந்து நிறைய திருத்தங்கள் கொண்டு வரணும். ஓகேவா, ஆணையத்தில் வந்து நிறைய திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னும் போது இது நிறைய காலங்களில் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேவா, ஆனால் இந்த அளவுக்கு ஒரு போராட்டமாக மாறளவுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணம் தான். அந்த பொறுக்க முடியாது தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்ம பொறுத்து போகிறது. ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு மாற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலத்தில் வந்து மாறி தான் இருந்துச்சு. ஒரு குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எல்லா தேர்வுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்தில் வரும்போதும் நமக்கு வந்து எவ்வளோ வேக்கன்ட்டு அப்படின்றத யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பயம் தான் நமக்கு இருக்கும். ஓகேவா, இதில் என்ன மாற்றத்தை பண்ணியிருப்பாங்களோ. ஓகேவா, அந்த மாற்றம் கடைசியில் என்னவா மாறுது அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக தான் மாறுது. ஓகேவா, அதேமாதிரி தேர்வு அறைக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு தடுமாற்றம் தான் வருது. ஓகேவா, ஆனால் நம்மக்கிட்ட எப்பொழுதுமே அந்த மாற்றங்கிறது வரமாட்டேங்குது. ஓகேவா, 2018 படிச்சிருக்கோம், 19 படிச்சிருக்கோம், 20ல் இன்னும் நம்ம படிச்சுட்டே இருக்க வேண்டிய நிலை வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு நிலையான தேர்வு. ஓகேவா, ஒரு நிலையான கொள்கையோடு இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அந்த போட்டித் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, நம்ம தேவையில்லாமல் ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்து அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய அந்த வலி வேதனைன்றது பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஓகேவா, அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது என்னதான் நம்ம நல்லா எக்ஸாம் எழுந்தாலும் அதை முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சு வரும்போது நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். என்ன அப்படின்னா பரவாயில்ல, இந்த எக்ஸாமில் ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதை நம்ம அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும். ஆனால் அந்த ஹோப் இந்த எக்ஸாமில் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். அது இல்லாததுனால தான் நம்ம இப்போ எல்லாருமே இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம மேலே தப்பு அப்படின்னும் போது நம்ம இங்கே உட்காந்துருக்க மாட்டோம், நம்ம வீட்டில் படிப்பறையில் உட்காந்துருக்கோம். கரெக்டுங்களா? அது இல்லாத ஒரே காரணத்தினால தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வந்து இந்த தேர்வில் வரல. அதான் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா உண்மையான விஷயம். ஓகேவா, அது வர வைக்கிறதுக்கு உண்டான போராட்டமாக தான் இது இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு முறையும் நம்மகிட்ட ஏதோ தப்பு இருக்கு நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தப்பை விட இந்த வாட்டி வந்து தவறுகள் இருக்கும்போது அதை நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல வந்திருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக இந்த போராட்டம் வந்து வெற்றியடையும். இந்த மறுதேர்வு அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நம்மளுடைய போராட்டமானது சென்று இதை கண்டிப்பாக வந்து வெற்றி பாதையை நோக்கி போகணும். நம்மளுடைய கோரிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு செவிசாய்க்கணுன்ற கோரிக்கையோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.